சூப்பராக இருக்குங்க. குரூப் 2 மேக்ஸ் சிலபஸில் விழுக்காடுன்னு சொல்லக்கூடிய சதவிகித தலைப்பில் புது புக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் மொத்தமாக அனலைஸ் பண்ணி 148 கணக்குகள் 100% ஷார்ட்கட்லேயே நடத்தி முடிச்சாச்சுங்க. அந்த 148 கணக்குகளும் சிங்கிள் பிடிஎஃப்லாம் 25 பக்கத்துக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இதற்கான வீடியோஸும் இப்போ ஒரு 10 கணக்கு இருக்கு, எங்க ஆன்சர் கீ பார்க்கணும் அப்படின்றத எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ஒரு மெட்டீரியலா ரெடி பண்ணியிருக்கோம். இதை நீங்க பிரிண்ட் போட்டு இந்த கேப்ல உங்களுக்கு அதாவது நம்ம ஷார்ட்கட்ல சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ எண்டில் சொல்றேன். அதனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய குரூப் 2 சிலபஸ்ல விழுக்காடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது சதவிகிதம் உங்களுக்கு தெரியும். இந்த தலைப்புல கண்டிப்பா 2 கேள்வி உறுதி அப்படின்னே சொல்லிடலாம் சார். அது எப்படி சார் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த 10 வருஷ குரூப் 2 கொஸ்டினை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 2022 குரூப் 2ல 2 கேள்வி, 19 குரூப் 2ல 2 கேள்வி. 19ல குரூப் 2 எக்ஸாம் நடக்கல, மாடல் கொஸ்டின் விட்டுருந்தாங்க, கொரோனாவில் நடக்கல, சரிங்களா. அதுக்கப்புறம் 18 குரூப் 2ல 2 கேள்வி, 17 குரூப் 2ல 2 கேள்வி. பாருங்க, 17ல இருந்து 4 எக்ஸாமா 2 கேள்வி கேட்டான். 16 குரூப் 2ல சதவீதத்தில் ஒரு கொஸ்டின் கூட கேட்கல. அது ஒரு எக்ஸாம் வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ண முடியாது, அதனால விட்டுருங்க. 15 குரூப் 2ல ஒரு கேள்வி, 14 குரூப் 2ல 2 கேள்வி, 13 குரூப் 2லையும் 2 கேள்விங்க. ஸோ எல்லாத்தையும் அழகாக அனலைஸ் பண்ணிட்டேன். அப்போ நீங்கள் சொல்லலாம், கடைசி 2017 இருந்து 2022 வரைக்கும் 2 கேள்விகள் கேட்டதால வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம்லையும் 2 கேள்வி கேட்கலாம். அப்போ 2 கணக்குன்றது ரொம்ப முக்கியம். அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம், என்னென்ன டைப் புக்கில் இருக்கு, இவன் எந்தெந்த டைப்பு ஃபோக்கஸ் பண்ணுறான் அழகாக அனலைஸ் பண்ணியிருக்கேங்க. இதில் நான் டைப் 1 அப்படின்னு வச்சுருக்கேன். இந்த டைப் 1ல் இங்கே கொஞ்சம் பாருங்களேன், இதோ இருக்கு பாருங்க. 18 குரூப் 2ல ஒரு கேள்வி, 17 குரூப் 2ல ஒரு கேள்வி, 15 குரூப் 2ல ஒரு கேள்வி, 22 குரூப் 2ல ஒரு கேள்வி, இல்லை 22 குரூப் 2ல 2 கேள்வியுமே கேட்டான். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 19 குரூப் 2ல ஒரு கேள்வி, 13 குரூப் 2ல ஒரு கேள்வி, 14 குரூப் 2ல ஒரு கேள்வி. இந்த 2016 விட்டுருங்க, மீதி எல்லா எக்ஸாம்லையுமே ஒரு கேள்வி ஒரு பர்டிகுலர் டைப்ல தாங்க கேட்கணும். அதுலேயே 2022 குரூப் 2ல 2 கேள்வியே கேட்டான். சூப்பர். அப்போ இந்த டைப் கண்டிப்பா வரக்கூடிய குரூப் 2லையும் ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கரெக்டா. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், 75 கணக்குங்க முழுக்க ஷார்ட்கட்ல நடத்தி முடிச்சாச்சு. இது பாருங்க, அப்படியே வந்தீங்கன்னா இப்போ நான் இந்த 8 கணக்கு சொல்றேன் இல்லையா, முதல்ல இதற்கான ஆன்சர் கீயும் இந்த கொடுத்துருக்கேன் பாருங்க. ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், இந்த யூடியூப் இந்த வீடியோவில் இருக்கும், சரிங்களா. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாவே அந்த வீடியோக்கு போயிடும். அது எப்படின்னு நான் சொல்றேன், சரிங்களா. அப்படியே கீழே வந்தீங்கன்னா அங்கே பாருங்க, அந்த கேள்வி எல்லாத்தையும் 7th புக்கு, 8th புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இங்கே நீங்களே பாருங்க. இப்போ இருங்களேன், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா 7th புக்கில் இருக்குதா கொஸ்டின்ஸ்லாம் நானே எழுதியிருப்பேன். கொஸ்டினோட எண்ட்லேயே எந்த புக்கில் இருக்கு அப்படின்றது 7th புக் பேக்கு. இங்கே வந்தீங்கன்னா அதை பாருங்க, 2022 குரூப் 8 எக்ஸாமில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2022 5ஆம் மாதம் நடந்த எக்ஸாமில், 2022 1ஆம் மாதம் நடந்த எக்ஸாம்லன்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோடு சேர்த்து கொண்டு போகிறேன். புது புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், புரியுதுங்களா. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே பாருங்க 8th புக்கு. ஸோ இதுக்கு இந்த 7th புக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கும் ஒரு 15 கணக்கு ஒரு வீடியோ போட்டோம், அதற்கான ஆன்சர் கீ கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 8th புக்கு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த மாதிரி. இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா நடுவுலயே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 கொஸ்டின் தான், அது ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஹைலைட் பண்ணியிருக்கேன் பிளாக் கலரில். அதை நீங்கள் பார்க்கும்போது இந்த கணக்கில் இந்த டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 கொஸ்டின் இருக்குது அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். சூப்பருங்க. ஸோ செம்மையாக ரெடி பண்ணியிருக்கேன் உண்மையாகவே. இதுக்கான வீடியோ இருக்குது, அடுத்தது பாருங்க. இதுலேயும் பார்த்தா இந்த ஹைலைட் பண்ணிக்கிறது வந்து குரூப் 2 கொஸ்டின்ஸ். இதே மாதிரி ஒரு 4 வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், 4 வீடியோ தான் நினைக்கிறேன். டைப் 1ல மட்டும் எடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் அந்த 75 கணக்கில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து சும்மா இதுக்காக சொல்ல
100% ஷார்ட்கட்டில் நடத்திட்டேன். சரிங்களா, இதுக்கு நான் 10 நாள் எஃபர்ட் போட்டிருக்கேன் இந்த சதவீதத்தை மட்டுமே. நிறைய பேர் ரொம்ப ஸ்லோவாக போகுதுலாம் சொன்னீங்க. பட் 2 கொஸ்டின் நம்மளை தாண்டி வரக்கூடாது. 100% டைரக்ட் கொஸ்டினாக வரணும். அதுக்காக தான் இதுக்கு 10 நாளே ஒதுக்கி இருக்கும். சரிங்களா, ஸோ பாருங்க 75 கேள்வி வரைக்கும் டைப் 1ல் வந்துடுது. சரிங்களா, ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடுங்க. ஓகேவா, நான் நடத்திட்டேன். நீங்கள் பிரிண்ட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா, அப்படியே கீழே வந்தீங்கன்னா டைப் 2 வந்துடும். டைப் 2ல் எத்தனை கேள்வி கேட்டிருக்கான் நான் இதை பிரிக்கவே இல்லை. ஏன்னா டைப் 1 வந்து ரெகுலராக எல்லா எக்ஸாம்லேயும் ஒரு கேள்வி கேட்டிருக்கான். டைப் 2ல் வந்து 2 கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன். 2 கணக்கு நான் பாருங்க அதையும் கொடுத்துருக்கேன். இதுலேயே ஹைலைட் பண்ணியிருப்பேன். சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப பேசிக் கொஷின். ஆனால் அந்த பேசிக் கொஷின்லாம் தெரியலனா ஆன்சர் போட முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதல் இந்த 24 கேள்விகள் ரொம்ப ரொம்ப பேசிக்ங்க. புத்தகத்தில் இருக்கும். சரிங்களா, எக்ஸாம் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் தான் கேட்டிருப்பான். இருந்தாலும் இந்த 24 கேள்வி உங்களுக்கு புரிஞ்சாதான் அடுத்தடுத்த கேள்வி போட முடியுன்றதுக்காக அது ஒரு 2 வீடியோவே போட்டேன். அதுக்கு அடுத்தது தான் இந்த 26வது கேள்வியில் இருந்து தான் நம்ம எக்ஸாம் கொஸ்டின் இருக்கு பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2017 குரூப் 2லையும் 2019 குரூப் 2லையும் கேட்டிருக்கான். இந்த 2 கேள்வி கண்ணு முடின்னு ஆன்சர் போடணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 25 கேள்வி கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். இந்த 25 கேள்வி கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த 2 வீடியோ நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு 13 கேள்விக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இது வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா சதவீதத்தை கொடுத்துட்டு சதவீதத்தை நீங்க சொல்லியிருப்பான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்த 25 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நம்பரை கொடுத்துட்டு சதவீதம் மாற்ற சொல்லுவோம். இந்த 25 கணக்கு புரிஞ்சாதான் தொகை இருக்கு பாருங்க. இங்க 2 கேள்வி, இந்த 2 கேள்வி அசால்ட்டா போடுவீங்க. ஓகேவா, நீங்க வீடியோஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு தெளிவாகவே புரியும். ஓகேங்களா, ஸோ அப்படியே கொடுத்துட்டுனா அதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துட்டேன். இங்கே பாருங்க ஒரு 3 கணக்குலாம் கூட தனியாக கொடுத்துருப்பேன். ஏன்னா இந்த 3 கணக்கு டிஃப்ரெண்ட்டான கணக்கு. இந்த டைப் வந்து நிறையலாம் கிடையாது. 3 கணக்கு தான் இருக்கு. அதுக்கு ஒரு வீடியோ, 2 கணக்கு ஒரு வீடியோ. இதை பாருங்க, இது கூட 3 கணக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு 3 கணக்கு ஒரு வீடியோ. ஸோ ஒரு 3 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3 கணக்கு. சரிங்களா, ஏன்னா எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் டைப் 3 வருதுங்க. இதில் லாப நட்டம் கலந்துருக்கும். சரிங்களா, ஸோ இந்த லாப நட்டத்தில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நானே ஹைலைட் பண்ணியிருக்கேன், காமிக்கிறேன் பாருங்க. ஒரு கொஸ்டின் ஆச்சா, அதுக்கடுத்து இங்கே பாருங்க 2 கணக்குக்கு ஒரு வீடியோ போட்டுச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க 2 கணக்காச்சா, மொத்தம் 3 ஆயிடுச்சு. சரிங்களா, அதுக்கப்புறம் அது ஒரு 4வது கணக்கு, அதுக்கப்புறம் 5வது கணக்கு. சரிங்களா, 5 கணக்கு ஆச்சுங்களா. எஸ், ஓவராலாக மொத்தம் 5 கணக்கு டைப் 3ல் கேட்டிருக்கான். இதில் லாப நட்டமும் சேர்ந்தே இருக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு தெளிவாக புரியுதுங்களா சொல்கிறது? மொத்தம் 25 பக்கம். இது அழகாக நீங்கள் பிரிண்ட் போட்டு இந்த ஏரியாவிலே நீங்கள் ஆன்சர் போடலாம். நீங்கள் நினச்சிக்கலாம் இது இந்த ஏரியாவிலே எப்படியா போடுறதுன்னா அவ்வளோதான். நான் ஷார்ட்கட்டே சொல்லி கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு கணக்கு தான் கொஞ்சம் 2-3 ஸ்டெப் வருமே தவிர மற்றெல்லாம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ என்னை கேட்டால் கம்ப்ளீட்டடுங்க, சதவீதம் கம்ப்ளீட்டட். எனக்கு தெரிஞ்சு ஏதாவது கணக்கு நான் விட்டுருந்தா இங்கே இந்த பிடிஎஃபோட ஸ்டார்டிங் பேஜில் வந்து ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் வந்து இந்த கணக்கு வந்து புக்கில் இருக்குது, நீங்கள் நேரத்தில் உங்கள் பிடிஎஃப்ல இல்லைன்னு சொல்லி கொடுங்க, நான் போடுறேன். சரிங்களா, இதுக்கு வந்து இப்போ நம்ம ஓவரால் கோர்ஸ் பண்ணியாச்சு. முதல் முறையாக சதவீதத்தை ஒரு 100% 148 கணக்கில் நடத்தி முடிச்சுட்டு வீடியோ லிங்க்கும் அட்டாச்மெண்ட் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன். இதில் முக்கியமான விஷயம் அந்த வாட்ஸ்அப் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மேக்ஸ் மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுவேன். வேறு எதுவுமே எந்த தமிழோ ஜிக்கோ எதுவுமே போட மாட்டேன். உங்களுக்கு மேக்ஸ் மட்டும் வேணும்னா அந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இதில் ஏதாவது ஒரு குரூப்பில் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன், இது எல்லாமே வெப்சைட்டில் போட்டு வீடியோலாம் அழகாக ஒரு ஒருங்கிணைச்சு கொடுக்குறேன். இது பிடிஎஃப்ல, ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பிடிஎஃப்ல வீடியோ வந்து ஓப்பன் பண்ண தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்துட்டும் அதை யூஸ் பண்ணிங்க. இல்லை எனக்கு தெரியுது இதிலே ப்ளே பண்ணி பார்த்துக்கிறேன்னா இன்னும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, ஸோ இல்லை நான் என்கிட்ட டெலகிராம் குரூப்லாம் இல்லை சார், நான் வந்து வாட்ஸ்அப் குரூப் மட்டும் தான் வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க, 9442430457. இந்த எண்ணுக்கு ஆணா இருந்தால் பிரதர் அப்படின்னும் பெண்ணாக இருந்தால் சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறங்க. நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக. சரிங்களா, அதில் நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிட்டு ஷேர் பண்ணுறேன் வெப்சைட்டில். சரி ஓகேப்பா, நீ இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அப்படியே கீழே வாங்க. சில மொபைல் அப்படியே கீழே வந்தீங்கன்னா எல்லாமே காட்டும், சில மொபைலில் வேறு வீடியோலாம் காட்டும்.
அப்போது அப்படியே அந்த ஒரு ஓரமாக மோர் அப்படின்னு எழுதியிருக்கும், அதை கை வைங்க. அதை கை வச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறது எல்லாமே காட்டும். அதில் சதவிகிதம் 148 கணக்குகள், சதவிகிதம் 148 கணக்குகள் அப்படின்னு எழுதிருக்கோம். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் வந்துடும். நம்ம வெப்சைட் வந்தால் ஒன்றும் இருக்காதுங்க, 2 விளம்பரத்துக்கு நடுவில் என்னது 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும். நான் டெஸ்ட் எழுதி பற்றி சொல்கிறேன். டவுன்லோடு இயர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும். நீங்கள் பாருங்க கீழே மேலாம் தெரியாது, அங்கேயே இல்லைங்க, டைமர் ஓடும். சரிங்களா? டவுன்லோட் நவ்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும், உங்கள் மொபைல் கேலரியில் வந்துடும். பார்த்து வச்சுங்க. புரியுதுங்களா? ஸோ கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கு நான் 10 நாள் எஃபெக்ட் போட்டு ரிசர்ச் பண்ணுற மாதிரி எந்தெந்த டைப்பில் அவன் கேட்குறான்றத தனித்தனியாக பிரித்து இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். சும்மா வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்களேன்னு அனாவசியமாக வச்சுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பிரிண்ட்டு போட்டு இது அப்படியே வந்து நான் ஷார்ட்கட் நான் தந்து இதில் ஃபுல்லப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக டைரக்ட் கொஸ்டின் வரும். நான் போன குரூப் 4ல் கூட சொல்லியிருந்தேன், சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்குறது மட்டும் பாருங்கள், டைரக்ட் கொஸ்டின் வரும்னு. 2 கேள்வியுமே டைரக்ட் கொஸ்டின் வந்துச்சு. அதேமாரி குரூப் 2க்கும் சொல்கிறேன், 2 கொஸ்டினும் இந்த இதில் டைரெக்டாக தான் வரும். அப்படியே இல்லைனாலும் மதியம் மட்டும் மாற்றிருப்பான், நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. இதெல்லாம் தெரிஞ்சா இந்த கணக்கு இந்த மாடல் தான் இருக்கும், நான் ப்ரூஃபே காட்டுறேன். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ அதனால் இதை போட்டு வச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம LCM HCF ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரேஷியோ வந்து கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது, அதெல்லாம் முடித்து அது ஒரு செஞ்சுன்னா ஒரு 2 கொஸ்டின் வந்துடும். அதை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா? இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு 6 கணக்குகள் ரெடி ஆகிட்டோம். அப்படியே போகிறோம், 6 கணக்கு ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் எடுத்துக்கலாம். ஏன்னா இதுதான் 148 கணக்குகள் புக்கில் ஓல்டு கொஸ்டின் பேப்பரில். இப்போ மீதியெல்லாம் அவ்வளோவா இருக்காது. இப்போ டைம் அண்ட் ஒர்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 30 கேள்வி, 30-40 கேள்வி ஃபினிஷ். அப்படின்னா அது வந்து நம்ம ஒரு நாளைக்கு 10 கணக்குன்னா கூட 4 நாளில் முடிச்சிடும். இதே 10 நாளில் நம்ம வந்து 3 தலைப்பு கூட முடிக்க முடியும். சரிங்களா? அதனால் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாகவே டாப்பிக்கே முடிச்சிடலாம். சரிங்களா? புரியுதுங்களா நான் சொல்கிறது? சூப்பருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எப்படி இருக்குது அப்படின்றத தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.